அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கேள்வி பதில் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி 11ஆம் வகுப்பு இயல் அனைத்தும் பார்த்தாச்சு. அதே மாதிரி 12ஆம் வகுப்பு இயல் அனைத்தும் முடிச்சிருக்கோம். இது 10ஆம் வகுப்பு இயல் 2. மொத்தம் 136 கேள்விகள் இருக்குது. எளிமையான கேள்விகள் ஆப்ஷன் வடிவில் கொடுத்துருக்கோம். கேள்விகள் பார்ப்போம். கேள்வி 1. உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்று கூறியவர் யார்? உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் சி, தொல்காப்பியர். கேள்வி 2. கீழ்கண்டவற்றுள் திருமூலர் எழுதிய நூல் எது? கீழ்கண்டவற்றுள் திருமூலர் எழுதிய நூல் எது? ஆப்ஷன் பி, திருமந்திரம். கேள்வி 3. மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார்? மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் டி, திருமூலர். கேள்வி 4. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்ற குறளில் சிறப்பிக்கப்படுவது எது? வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்ற குறளில் சிறப்பிக்கப்படுவது எது? ஆப்ஷன் ஏ, காற்று. கேள்வி 5. வாயுதாரணை என்ற அதிகாரத்தை எழுதியவர் யார்? வாயுதாரணை என்ற அதிகாரத்தை எழுதியவர் யார்? ஆப்ஷன் டி, ஔவையார். கேள்வி 6. பொறுத்துக. கிழக்கு. ஆப்ஷன் டி சரியானது. கிழக்கு குணக்கு, மேற்கு குடக்கு, வடக்கு வாடை, தெற்கு தென்றல். கிழக்கு குணக்கு, மேற்கு குடக்கு, வடக்கு வாடை, தெற்கு தென்றல். கேள்வி 7. கிழக்கிலிருந்து வீசும் காற்று டேஸ் எனப்படுகிறது. கிழக்கிலிருந்து வீசும் காற்று டேஸ் எனப்படுகிறது. ஆப்ஷன் ஏ, கொண்டல். கேள்வி 8. மேற்கிலிருந்து வீசும் காற்று டேஷ் எனப்படுகிறது. மேற்கில் இருந்து வீசும் காற்று டேஷ் எனப்படுகிறது. ஆப்ஷன் பி, கோடை. கேள்வி 9. பொறுத்துக. ஆப்ஷன் பி சரியானது. கிழக்கு மழைக்காற்று, மேற்கு வெப்பக்காற்று, வடக்கு ஊதைக்காற்று, தெற்கு இயல்பு காற்று. கிழக்கு மழைக்காற்று, மேற்கு வெப்பக்காற்று, வடக்கு ஊதைக்காற்று, தெற்கு இயல்பு காற்று. கேள்வி 10. வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்று கூறும் நூல் எது? வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்று கூறும் நூல் எது? ஆப்ஷன் டி, சிலப்பதிகாரம். கேள்வி 11. பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்ற நூலை எழுதியவர் யார்? பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி, பலபட்டடை சொக்கநாதர். கேள்வி 12. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உரவோன் மருக களியியல் யானை கரிகால் வளவ என்று கூறும் நூல் எது? நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உரவோன் மருக களியியல் யானை கரிகால் வளவ என்று கூறும் நூல் எது? ஆப்ஷன் டி, புறநானூறு. கேள்வி 13. களியியல் யானை கரிகால் வளவ என்ற வரிகளில் கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய சங்ககால பெண்பால் புலவர் யார்? களியியல் யானை கரிகால் வளவ என்ற வரிகளில் கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய சங்ககால பெண்பால் புலவர் யார்? ஆப்ஷன் ஏ, வெண்ணிக்குயத்தியார். கேள்வி 14. எந்த நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் என்ற கிரேக்க மாலுமி பருவக்காற்றின் உதவியால் முசிறி துறைமுகத்திற்கு விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார்? எந்த நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் என்ற கிரேக்க மாலுமி பருவக்காற்றின் உதவியால் முசிறி துறைமுகத்திற்கு விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார்? ஆப்ஷன் ஏ, கிபி முதல் நூற்றாண்டு.
கேள்வி 15 முசிறி துறைமுகம் எந்த நாட்டின் துறைமுகம் ஆகும்? முசிறி துறைமுகம் எந்த நாட்டின் துறைமுகம் ஆகும்? ஆப்ஷன் ஏ சேரநாடு. கேள்வி 16 தென்மேற்கு பருவக்காற்று காலம் எது? தென்மேற்கு பருவக்காற்று காலம் எது? ஆப்ஷன் பி ஜூன் முதல் செப்டம்பர் வரை. கேள்வி 17 வடகிழக்கு பருவக்காற்று காலம் எது? வடகிழக்கு பருவக்காற்று காலம் எது? ஆப்ஷன் சி அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. கேள்வி 18 இந்தியாவிற்கு தேவையான 70% மழை அளவினை கொடுக்கும் பருவக்காற்று எது? இந்தியாவிற்கு தேவையான 70% மழை அளவினை கொடுக்கும் பருவக்காற்று எது? ஆப்ஷன் ஏ தென்மேற்கு பருவக்காற்று. கேள்வி 19 இந்தியாவின் முதுகெலும்பாக திகழ்வது எது? இந்தியாவின் முதுகெலும்பாக திகழ்வது எது? ஆப்ஷன் சி வேளாண்மை. கேள்வி 20 வளிமிகின் வளி இல்லை என்று காற்றின் ஆற்றலை கூறும் நூல் எது? வளிமிகின் வளி இல்லை என்று காற்றின் ஆற்றலை கூறும் நூல் எது? ஆப்ஷன் பி புறநானூறு. கேள்வி 21 வளிமிகின் வளி இல்லை என்ற பாடலை பாடியவர் யார்? வளிமிகின் வளி இல்லை என்ற பாடலை பாடியவர் யார்? ஆப்ஷன் பி ஐயூர் முடவனார். கேள்வி 22 கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்ற புறநானூற்று வரிகளை பாடியவர் யார்? கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்ற புறநானூற்று வரிகளை பாடியவர் யார்? ஆப்ஷன் சி மதுரை இளநாகனார். கேள்வி 23 கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்ற வரிகளில் காற்றின் டேஷ் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்ற வரிகளில் காற்றின் டேஷ் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆப்ஷன் பி காற்றின் வேகம். கேள்வி 24 டேஷை பயன்படுத்தி மின்னாற்றலை உருவாக்கும் போது நிலக்கரியின் தேவை குறைந்து கனிம வளங்கள் பாதுகாக்கப்படுகிறது. டேஷை பயன்படுத்தி மின்னாற்றலை உருவாக்கும் போது நிலக்கரியின் தேவை குறைந்து கனிம வளங்கள் பாதுகாக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி காற்று. கேள்வி 25 உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா பெற்றுள்ள இடம் எது? உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா பெற்றுள்ள இடம் எது? ஆப்ஷன் டி 5வது இடம். கேள்வி 26 இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழகம் பெற்றுள்ள இடம் எது? இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழகம் பெற்றுள்ள இடம் எது? ஆப்ஷன் ஏ 1வது இடம். கேள்வி 27 உலகிலேயே காற்றை அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியா பெற்றுள்ள இடம் எது? உலகிலேயே காற்றை அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியா பெற்றுள்ள இடம் எது? ஆப்ஷன் பி 2வது இடம். கேள்வி 28 கூற்று 1 உணவின்றி 5 வாரம் உயிர் வாழ முடியும், நீரின்றி 5 நாள் உயிர் வாழ முடியும், காற்றின்றி 5 நிமிடம் உயிர் வாழ முடியும். கூற்று 2 குப்பைகள், நெகிழிப்பைகள், மெது உருளைகள் போன்றவற்றை எரிப்பது, குளிர்சாதன பெட்டி, குளிரூட்டப்பட்ட அறை, மிகுதியாக பட்டாசுகள் வெடிப்பது, புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலைகள் இயக்குவது ஆகியவற்றால் காற்று மாசுபடுகிறது. கூற்று 3 இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் காற்று மாசுபாடு 5ஆம் இடம் பெறுகிறது. இதில் ஆப்ஷன் சி கூற்று 2, 3 மட்டும் சரி, கூற்று 1 தவறு. கூற்று 1ல் என்ன தவறுனா காற்றின்றி 5 நிமிடம் உயிர் வாழ முடியும் போட்டிருக்கேன். ஆனால் 5 நிமிடம் கூட காற்றின்றி உயிர் வாழ முடியாது. அதனால் கூற்று 1 மற்றும் தவறு, 2, 3 சரி. கேள்வி 29 காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக கூறியது டேஷ் ஆகும். காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக கூறியது டேஷ் ஆகும். ஆப்ஷன் சி 2ம். அதாவது யூனிசெஃப் தான் சிறுவர் நிதியம். தமிழில் சிறுவர் நிதியம்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் யூனிசெஃப். அதனால் 2ம். கேள்வி 30 காற்றின் மேலடுக்கில் உள்ள டேஷ்
சூரியனிடமிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்களை தடுக்கிறது. காற்றின் மேலடுக்கில் உள்ள டேஷ் சூரியனிடமிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்களை தடுக்கிறது. ஆப்ஷன் பி ஓசோன் படலம். கேள்வி 31. குளிர்பதன பெட்டியில் இருந்து வெளியாகும் நச்சுக்காற்று எது? குளிர்பதன பெட்டியில் இருந்து வெளியாகும் நச்சுக்காற்று எது? ஆப்ஷன் ஏ குளோரோஃப்ளோரோ கார்பன். கேள்வி 32. தற்காலத்தில் குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் காற்று எது? தற்காலத்தில் குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் காற்று எது? ஆப்ஷன் சி ஹைட்ரோ கார்பன். கேள்வி 33. காற்றில் கலந்துவிடும் கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவற்றால் வருவது டேஷ் ஆகும். காற்றில் கலந்துவிடும் கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவற்றால் வருவது டேஷ் ஆகும். ஆப்ஷன் சி அமிலமலை. கேள்வி 34. உலக காற்று தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? உலக காற்று தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் பி ஜூன் 15. இந்த காற்று தினம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, கண்டிப்பாக கேட்பாங்க. கேள்வி 35. டேஷ் கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். டேஷ் கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். ஆப்ஷன் ஏ குளோரோஃப்ளோரோ கார்பன். கேள்வி 36. மென்துகிலாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி இத்தனை நாள் உன்னை பாடாது இருந்து விட்டேன் புதுக்கவிதையில் சிக்கிப் போனேன் என்று காற்றை பாடாததற்கு வருத்தம் தெரிவித்த கவிஞர் யார்? ஆப்ஷன் டி தேவக்கோட்டை வா மூர்த்தி. கேள்வி 37. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் எந்த பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர்? தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் எந்த பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர்? ஆப்ஷன் பி திருவெம்பாவை, திருப்பாவை. கேள்வி 38. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் தமிழ் பாடல்கள் பாடப்படுவதை கூறியவர் யார்? தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் தமிழ் பாடல்கள் பாடப்படுவதை கூறியவர் யார்? ஆப்ஷன் சி தனிநாயகம் அடிகள். கேள்வி 39. காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா என்று காற்றை அழைத்தவர் யார்? காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா என்று காற்றை அழைத்தவர் யார்? ஆப்ஷன் பி பாரதியார். கேள்வி 40. கீழ்கண்டவற்றுள் தவறான சொல்பொருளை தேர்ந்தெடு. மயலுறுத்து மயங்கச்சை சரியானது. பிராணரசம் அப்படின்னா உயிர் நீர் கிடையாது, அதனால் ஆப்ஷன் பி தான் தவறானது. லயத்துடன் சீராக சரி. முன்னீர் கடல். கேள்வி 41. பாரதியாரின் சிறப்பு பெயர்களில் தவறானதை தேர்ந்தெடு. பாரதியாரின் சிறப்பு பெயர்களில் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி திராவிட நாட்டின் வானம்பாடி. பாரதியாரின் சிறப்பு பெயர்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நிறைய பேர் அவருக்கு இருக்குது. இங்கே ஒரு 3 பேர் மட்டும் கொடுத்துருக்கேன். நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை, பாட்டுக்கொரு புலவன், இதெல்லாம் பாரதியாரோட சிறப்பு பெயர்கள். திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். முடியரசனோட பேர் திராவிட நாட்டின் வானம்பாடி. கேள்வி 42. கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர் யார்? கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் பி பாரதியார். கேள்வி 43. பாரதியாரின் நூல்களில் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி தவறானது. குயில் பாட்டு அப்படின்னு வந்திருந்தால் அது பாரதியாரோட நூல் தான். வெறும் குயில்னு இருக்கிறதுனால அது தவறானது. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, புதிய ஆத்திச்சூடி இதெல்லாம் பாரதியாரோட நூல்கள். அடுத்து கேள்வி 44.
பாரதியார் பணியாற்றிய இதழ்களை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி இந்தியா சுதேசமித்திரன். கேள்வி 45. பாரதியாரின் காற்று என்னும் தலைப்பு டேஸ் தொகுப்பின் ஒரு பகுதியாகும். பாரதியாரின் காற்று என்னும் தலைப்பு டேஸ் தொகுப்பின் ஒரு பகுதியாகும். ஆப்ஷன் சி கவிதை. கேள்வி 46. எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர் யார்? எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர் யார்? ஆப்ஷன் பி பாரதியார். இதுவும் பாரதியாரோட சிறப்பு பெயர் தான், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கேள்வி 47. உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் டேஷ் எனப்படும். உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் டேஷ் எனப்படும். ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி, அதாவது வசன கவிதை புது கவிதை, இந்த ரெண்டும் தான் ரெண்டுமே ஒரே பேரு தான். கேள்வி 48. உணர்ச்சி பொங்க கவிதை படிக்கும் இடங்களில் டேஷ் தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் வசன கவிதை வடிவத்தை கையாண்டார். உணர்ச்சி பொங்க கவிதை படிக்கும் இடங்களில் டேஷ் தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் வசன கவிதை வடிவத்தை கையாண்டார். ஆப்ஷன் சி யாப்பு. கேள்வி 49. வசன கவிதை தமிழில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? வசன கவிதை தமிழில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் சி பாரதியார். கேள்வி 50. திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட என்ற இயற்கை ஒளி உணர்வுடன் கவிதைகளை பாடியவர் யார்? இந்த இயற்கை ஒளிங்கிறது இம்பார்ட்டன்ட் நோட்ஸு. ஆப்ஷன் டி பாரதியார். கேள்வி 51. வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என்ற வரிகளில் வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடையவர் யார்? வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என்ற வரிகளில் வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடையவர் யார்? ஆப்ஷன் சி திருமால். கேள்வி 52. அரும்பு அவிழ் அலறி தூய் கை தொழுது பெருமுதிர் பெண்டீர் விரிச்சி நிற்ப என்ற வரிகளில் முதுபெண்கள் தலைவிக்காக டேஷ் கேட்டு நின்றனர். அரும்பு அவிழ் அலறி தூவி கை தொழுது பெருமுதிர் பெண்டீர் விரிச்சி நிற்ப என்ற வரிகளில் முதுபெண்கள் தலைவிக்காக டேஷ் கேட்டு நின்றனர். ஆப்ஷன் சி ஆப்ஷன் ஏ நற்சொல். கேள்வி 53. ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் ஊர்ப்பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசும் சொல்லை கேட்பர். அவர்கள் நல்ல சொல்லை கூறின் நற்செயல் நடக்கும் என்றும் தீய சொல் கூறின் தீதாய் முடியும் என்றும் கொள்வர். இஃது டேஷ் எனப்படுகிறது. ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் ஊர்ப்பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசும் சொல்லை கேட்பர். அவர்கள் நல்ல சொல்லை கூறின் நற்செயல் நடக்கும் என்றும் தீய சொல் கூறின் தீதாய் முடியும் என்றும் கொள்வர். இஃது டேஷ் எனப்படுகிறது. ஆப்ஷன் பி விரிச்சி. கேள்வி 54. சொல் பொருளை பொருத்துக. நனைந்தலை உலகம் அகன்ற உலகம், நேமி சக்கரம், கோடு மலை, கொடுஞ்செலவு விரைவாகச் செல்லுதல். நனைந்தலை உலகம் அகன்ற உலகம், நேமி சக்கரம், கோடு மலை, கொடுஞ்செலவு விரைவாகச் செல்லுதல். கேள்வி 55. கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. நறுவி நறுமணமுடைய மலர்கள், தூவினா துன்பம் கிடையாது, விரிச்சி நற்சொல், சுவல்னா தோல். நறுவி நறுமணமுடைய மலர்கள், தூவி அப்படின்னா தூவி, அதாவது பூவெல்லாம் தூவுறோம்ல அந்த மாதிரி தூவி, விரிச்சி நற்சொல், சுவல் தோல். கேள்வி 56. பொருத்துக. மூதூர்
மூதூர் பண்புத்தொகை, உறுதுயர் வினைத்தொகை, கைத்தொழுது மூன்றாம் வேற்றுமை தொகை, தடக்கை உரிச்சொல் தொடர். மூதூர் பண்புத்தொகை, உறுதுயர் வினைத்தொகை, கைத்தொழுது கையால் தொழுது அதனால் மூன்றாம் வேற்றுமை தொகை, தடக்கை உரிச்சொல் தொடர். கேள்வி 57. முல்லை திணைக்குரிய நிலம் எது? முல்லை திணைக்குரிய நிலம் எது? ஆப்ஷன் பி காடும் காடு சார்ந்த இடமும். கேள்வி 58. முல்லை திணைக்குரிய பெரும்பொழுது எது? முல்லை திணைக்குரிய பெரும்பொழுது எது? ஆப்ஷன் சி கார்காலம். கேள்வி 59. முல்லை திணைக்குரிய சிறுபொழுது எது? முல்லை திணைக்குரிய சிறுபொழுது எது? ஆப்ஷன் பி மாலை. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். கண்டிப்பாக சிறுபொழுது பெரும்பொழுது ஏதோ ஒன்று ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. கேள்வி 60. முல்லை திணைக்குரிய கருப்பொருள்களில் தவறானதை தேர்ந்தெடு. முல்லை திணைக்குரிய கருப்பொருள்களில் தவறானதை தேர்ந்தெடு. நீர் குறுஞ்சுனை நீர் காட்டாறு சரியானது. மரம் கொன்றை காயா குருந்தம் இதுவும் சரியானது. முல்லை பூ முல்லை பிடவம் தோன்றிப்போ இதுவும் சரியானது. இது இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் இது முல்லை திணைக்குரியது தான். ஆனால் இது உரிப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கருப்பொருள் அப்படின்னு கேட்டிருக்கறனால இந்த டி தவறானது. இப்போ இது டி உரிப்பொருள் அப்படின்னு வந்துன்னா டி சரியானது. கேள்வி 61. முல்லைப்பாட்டு டேஷ் நூல்களுள் ஒன்று. முல்லைப்பாட்டு டேஷ் நூல்களுள் ஒன்று. ஆப்ஷன் பி 10 பாட்டு. கேள்வி 62. முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது? முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது? ஆப்ஷன் சி 103. கேள்வி 63. முல்லைப்பாட்டு டேஷ் பாவகையால் இயற்றப்பட்டது. முல்லைப்பாட்டு டேஷ் பாவகையால் இயற்றப்பட்டது. ஆப்ஷன் பி ஆசிரியப்பா. கேள்வி 64. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது? 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது? ஆப்ஷன் சி முல்லைப்பாட்டு. கேள்வி 65. முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார்? முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் டி நப்பூதனார். கேள்வி 66. புயலிலே ஒரு தோணி என்ற நூலின் ஆசிரியர் யார்? புயலிலே ஒரு தோணி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ பா சிங்காரம். கேள்வி 67. கப்பித்தான் என்ற சொல்லின் பொருள் என்ன? கப்பித்தான் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ தலைமை மாலுமி. கேள்வி 68. புயலுக்கு முன்பு பேரழிவு பற்றிய விழிப்புணர்வு, தயாரிப்பு, பேரிடர் மேலாண்மை, பாதிப்பு குறைப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றை மேற்கொள்வதற்கு புயலின் டேஷ் உதவும். புயலுக்கு முன்பு பேரழிவு பற்றிய விழிப்புணர்வு, தயாரிப்பு, பேரிடர் மேலாண்மை, பாதிப்பு குறைப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றை மேற்கொள்வதற்கு புயலின் டேஷ் உதவும். ஆப்ஷன் ஏ பெயர். கேள்வி 69. தொங்கான் என்ற சொல்லின் பொருள் என்ன? தொங்கான் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் பி கப்பல். கேள்வி 70. வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை டேஷ் ஆண்டில் தொடங்கியது. வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை டேஷ் ஆண்டில் தொடங்கியது. ஆப்ஷன் ஏ 2000. கேள்வி 71. புதுதில்லியில் உள்ள சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பரில் இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க எத்தனை பெயர்களை பட்டியலிட்டுள்ளது? புதுதில்லியில் உள்ள சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பரில் இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க எத்தனை பெயர்களை பட்டியலிட்டுள்ளது? ஆப்ஷன் டி 64. கேள்வி 72. வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வழங்கிய நாடுகளில் தவறானதை தேர்ந்தெடு. வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வழங்கிய நாடுகளில் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி சிங்கப்பூர், மலேசியா. இந்த ரெண்டு பெயர் கொடுத்துருக்க மாட்டாங்க.
வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவுகள், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான் இவங்கெல்லாம் தான் வந்து பெயர் கொடுத்துருப்பாங்க. கேள்வி 73. கஜா புயலின் பெயர் டேஷ் நாடு தந்தது ஆகும். கஜா புயலின் பெயர் டேஷ் நாடு தந்தது ஆகும். ஆப்ஷன் டி இலங்கை. கேள்வி 74. பெய்ட்டி புயல் பெயர் பெய்ட்டி புயல் என்ற பெயர் வந்து டேஷ் நாடு தந்ததாகும். பெய்ட்டி புயல் பெயர் டேஷ் நாடு தந்ததாகும். ஆப்ஷன் ஏ தாய்லாந்து. கேள்வி 75. வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்காவை, ஜப்பானை, சீனாவை தாக்கும் புயல்களும் டேஷ் புயல்கள் என்றழைக்கப்படுகின்றன. வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்காவை, ஜப்பானை, சீனாவை தாக்கும் புயல்களும் டேஷ் புயல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆப்ஷன் ஏ இடம்புரி புயல்கள். கேள்வி 76. ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. ஆப்ஷன் பி வலம்புரி புயல். கேள்வி 77. புயலின் இருவகை சுழற்சிக்கு டேஷ் விளைவு என்று பெயர். புயலின் இருவகை சுழற்சிக்கு டேஷ் விளைவு என்று பெயர். ஆப்ஷன் சி கோரியாலிஸ் விளைவு. கேள்வி 78. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? ஆப்ஷன் பி புயலிலே ஒரு தோணி. கேள்வி 79. பா சிங்காரம் காலம் என்ன? பா சிங்காரம் காலம் என்ன? ஆப்ஷன் ஏ 1920 to 1997 வரை. கேள்வி 80. பா சிங்காரம் டேஷ் மாவட்டம் சிங்கம்புணரியை சேர்ந்தவர் ஆவார். பா சிங்காரம் டேஷ் மாவட்டம் சிங்கம்புணரியை சேர்ந்தவர் ஆவார். ஆப்ஷன் சி சிவகங்கை. கேள்வி 81. பா சிங்காரம் வேலைக்காக சென்ற நாடு எது? பா சிங்காரம் வேலைக்காக சென்ற நாடு எது? ஆப்ஷன் சி இந்தோனேசியா. கேள்வி 82. மீண்டும் இந்தியா வந்த பா சிங்காரம் எந்த நாளிதழில் பணியாற்றினார்? மீண்டும் இந்தியா வந்த பா சிங்காரம் எந்த நாளிதழில் பணியாற்றினார்? ஆப்ஷன் டி தினத்தந்தி. கேள்வி 83. பா சிங்காரம் அவருடைய சேமிப்பான டேஷ் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார். பா சிங்காரம் அவருடைய சேமிப்பான டேஷ் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார். ஆப்ஷன் டி 7.5 லட்சம். கேள்வி 84. பல் பல பலவின் பயங்கெழு கொல்லி என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? பல் பல பலவின் பயங்கெழு கொல்லி என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் சி அகநானூறு. கேள்வி 85. பல் பல பலவின் பயங்கெழு கொல்லி என்ற வரிகளில் கொல்லி என்ற கொல்லிமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? பல் பல பலவின் பயங்கெழு கொல்லி என்ற வரிகளில் கொல்லி என்ற கொல்லிமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆப்ஷன் ஏ நாமக்கல். கேள்வி 86. கொரியாலிஸ் விளைவு கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு என்ன? கொரியாலிஸ் விளைவு கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆப்ஷன் ஏ 1835. கேள்வி 87. அவுளியா என்பது ஒரு வகை டேஷ். அவுளியா என்பது ஒரு வகை டேஷ். ஆப்ஷன் டி ஒரு வகை மீன். கேள்வி 88. பிலவான் என்பது டேஷ். பிலவான் என்பது டேஷ். ஆப்ஷன் டி இந்தோனேஷியாவில் உள்ள ஒரு இடம். கேள்வி 89. சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது டேஷ் ஆகும். இனி எல்லாமே வந்து இலக்கண கேள்விகள். 88 கேள்விகள் வந்து உரைநடை கேள்விகள். இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து இலக்கண கேள்விகள் தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஸ்ட்ரைட் கொஷின்ஸு இந்த மாதிரி புக் பேக் இலக்கணத்திலிருந்து கேட்பாங்க. ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆப்ஷன் பார்த்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு குழப்பற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கேள்வி 89. சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது டேஷ் ஆகும். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் ஆகும். கேள்வி 90. பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில்
வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒன்று போல் இருக்குமானால் அதனை டேஷ் என்பர். இவ்வளோ லென்த்தாக வந்து கேட்க மாட்டாங்க, சிம்பிளாக தான் கேட்பாங்க. இது 10th புக்குன்றனால இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் 8th புக்கில் பார்த்தீங்கன்னா 2 லைனில் முடிகிற மாதிரி இருக்கும். ஆப்ஷன் ஏ தொகைநிலை தொடர் 2 லைனில், அதாவது ஒரு வேர்டோ ஒரு உருபு இதெல்லாம் மறைஞ்சு வர்றதுக்கு பேர் வந்து தொகைநிலை தொடர். அதை தான் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க 8th புக்கில். இது 10th புக்குன்றனால கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் நான் அப்படியே கொடுத்துருக்கேன். பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒன்று போல் இருக்குமானால் அதனை தொகைநிலை தொடர் என்பர். கேள்வி 91. மதுரை சென்றார் எவ்வகை தொடர் என அறிக. மதுரை சென்றார் எவ்வகை தொடர் என அறிக. ஆப்ஷன் ஏ மதுரைக்கு சென்றார், அதனால் இது வேற்றுமை தொகை. கூ வந்து மறைஞ்சு வரனால இது வேற்றுமை தொகை. கேள்வி 92. ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது டேஷ் எனப்படும். ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது டேஷ் எனப்படும். ஆப்ஷன் சி உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. கேள்வி 93. தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். இதில் ஸ்ட்ரெயிட் கொஷினாகவே கேட்பாங்க, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இப்போது நமக்கு 6ஆ 9ஆ அப்படின்ற குழப்பம் வரும். அப்பப்போ நீங்கள் டெஸ்ட் இதை எழுதிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். கேள்வி 94. ஒரு தொடரில் வேற்றுமை உருபுகள் ஐ ஆல் கூ இன் அது கண் ஆகியவற்றுள் ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது டேஷ் தொடர் ஆகும். ஒரு தொடரில் வேற்றுமை உருபுகள் ஐ ஆல் கூ இன் அது கண் ஆகியவற்றுள் ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது டேஷ் தொடர் ஆகும். ஆப்ஷன் ஏ வேற்றுமை தொகை. கேள்வி 95. தேர்ப்பாகன் இலக்கண குறிப்பு அறிக. தேர்ப்பாகன் இலக்கண குறிப்பு அறிக. ஆப்ஷன் சி உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அதாவது தேரை கொண்ட பாகன் அப்படிங்கிறனால அது அந்த மாதிரி உருபும் பயனும் ரெண்டும் மறைஞ்சு வரனால உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. கேள்வி 96. காலம் கறந்த பெயரெச்சம் டேஷ் ஆகும். காலம் கறந்த பெயரெச்சம் டேஷ் ஆகும். ஆப்ஷன் பி வினைத்தொகை. இந்த கொஷின்ஸ் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே கேட்டிருக்காங்க. சிம்பிள் லைன் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஆப்ஷனை பார்த்தோன்னே நமக்கு என்னங்கிறது குழப்பமாக இருக்கும். கேள்வி 97. உருபும் பயனும் உடன் தொக்க தொகை என்பது டேஷ் தொகைகளுள் ஒன்று. உருபும் பயனும் உடன் தொக்க தொகை என்பது டேஷ் தொகைகளுள் ஒன்று. ஆப்ஷன் ஏ வேற்றுமை தொகை. கேள்வி 98. தொகைநிலை தொடரின் 6 வகைகளில் தவறானதை தேர்ந்தெடு. தொகைநிலை தொடரின் 6 வகைகளில் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி, அதாவது வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உண்மைத்தொகை, அன்மொழித்தொகை, இந்த 6 தான் வந்து தொகைநிலை தொடரோட வகைகள். உருபும் பயனும் உடன் தொக்க தொகை வந்து வேற்றுமை தொகையில் ஒரு வகை. இரு பெயரிட்டு பண்புத்தொகை வந்து பண்புத்தொகையில் ஒரு வகை. கேள்வி 99. தமிழ் தொண்டு என்ற சொல்லில் மறைந்து வரும் உருபும் பயனும் முறையே டேஷ். தமிழ் தொண்டு என்ற சொல்லில் மறைந்து வரும் உருபும் பயனும் முறையே டேஷ். ஆப்ஷன் சி கூ செய்யும், அதாவது தமிழுக்கு செய்யும் தொண்டு. உருபும் பயனும் ரெண்டும் மறைஞ்சு வரனால இது வந்து உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. கேள்வி 100. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல நடப்பது டேஷ் ஆகும். காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து சொல்லை போல நடப்பது டேஷ் ஆகும். ஆப்ஷன் பி வினைத்தொகை. கேள்வி 101.
பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவது டேஷ் எனப்படும். பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவது டேஷ் எனப்படும். ஆப்ஷன் சி பண்புத்தொகை. கேள்வி 102. வீசு தென்றல் கொள்களிறு இலக்கண குறிப்பு அறிக. வீசு தென்றல் கொள்களிறு இலக்கண குறிப்பு அறிக. ஆப்ஷன் டி வினைத்தொகை. அதாவது வீசும் தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசிய தென்றல் மூன்றுக்கும் வரும், 3 காலத்துக்கும் வரும். 103. வீசு தென்றல் கொள்களிறு என்பவற்றில் வீசு கொள் என்பவை டேஷ், தென்றல் களிறு என்பவை டேஷ். ஆப்ஷன் ஏ வினைப்பகுதி பெயர் சொற்கள். வீசு கொள் என்பவை வினைப்பகுதி, தென்றல் களிறு என்பவை பெயர் சொற்கள். 104. ஆகிய ஆன என்பன டேஷ் உருபுகள் ஆகும். ஆகிய ஆன என்பன டேஷ் உருபுகள் ஆகும். ஆப்ஷன் சி பண்பு உருபுகள். கேள்வி 105. மார்கழி திங்கள் சாரை பாம்பு இலக்கண குறிப்பு அறிக. மார்கழி திங்கள் சாரை பாம்பு இலக்கண குறிப்பு அறிக. ஆப்ஷன் பி இரு பெயரொட்டு பண்புத்தொகை. கேள்வி 106. செங்காந்தல் வட்டத்தொட்டி இன்மொழி இலக்கண குறிப்பு வரைக. செங்காந்தல் வட்டத்தொட்டி இன்மொழி இலக்கண குறிப்பு அறிக. ஆப்ஷன் ஏ பண்புத்தொகை. கேள்வி 107. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவது டேஷ் தொகையாகும். சிறப்பு பெயர் முன்பும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருவு தொக்கி வருவது டேஷ் ஆகும். ஆப்ஷன் பி இரு பெயரொட்டு பண்புத்தொகை. கேள்வி 108. உவமைக்கும் பொருளுக்கும் அதாவது உவமேயம் இடையில் உவம உருபு மறைந்து வருவது டேஷ் தொகையாகும். உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருபு மறைந்து வருவது டேஷ் தொகையாகும். ஆப்ஷன் சி உவமை தொகை. கேள்வி 109. மலர்கை என்பதில் அதாவது மலர் போன்ற கை, மலர் போன்ற கை ஆகியவை முறையே. மலர்கை என்பதில் மலர் போன்ற கை ஆகியவை முறையே. மலர்ங்கிறது உவமை, போன்ற ஓம உருபு, கை உவமேயம். கேள்வி 110. இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது டேஷ் தொகையாகும். இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது டேஷ் தொகையாகும். ஆப்ஷன் பி உம்மை தொகை. கேள்வி 111. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களில் உருபுகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருவது டேஷ் தொகையாகும். வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களில் உருபுகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருவது டேஷ் தொகையாகும். ஆப்ஷன் டி அன்மொழி தொகை. அதாவது அந்த 5 வேற்றுமை உருபுகளும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா மறைந்து வர்றதுக்கு பேர் அன்மொழி தொகை. கேள்வி 112. அண்ணன் தம்பி தாய் சேய் இலக்கண குறிப்பு வரைக. அண்ணன் தம்பி தாய் சேய் இலக்கண குறிப்பு வரைக. ஆப்ஷன் ஏ அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும் உம்மை தொகை. கேள்வி 113. சிவப்பு சட்டை பேசினார் முறுக்கு மீசை வந்தார் இலக்கண குறிப்பு அறிக. சிவப்பு சட்டை பேசினார் முறுக்கு மீசை வந்தார் இலக்கண குறிப்பு அறிக. ஆப்ஷன் டி அன்மொழி தொகை. கேள்வி 114. அன்பு செல்வன் தொடுதிரை தொகைநிலை தொடர் வகை அறிக. அன்பு செல்வன் தொடுதிரை தொகைநிலை தொடர் வகை அறிக. ஆப்ஷன் பி அதாவது அன்பு செல்வன்கிறது இரு பெயரொட்டு பண்புத்தொகை, தொடுதிரைங்கிறது வினைத்தொகை. கேள்வி 115. மோர் பானை மோர் கொடுக்கவும் தொகைநிலை தொடர் வகை அறிக. மோர் பானை மோர் கொடுக்கவும்
தொகைநிலை தொடர் வகை அறிக. அதாவது மோர் பானைங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. மோரை கொண்ட பானை, அதனால இரண்டாம் வேற்றுமை உருபு, பயனும் மறைஞ்சு வந்திருக்கனால அது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. மோர் கொடுக்கவும், அது மோரை கொடுக்கவும், ஐ மட்டும் மறைஞ்சு வரனால அது இரண்டாம் வேற்றுமை தொகை. கேள்வி 116. வெண்டைக்காய் மோர்குழம்பு இலக்கண குறிப்பு அறிக. வெண்டைக்காய் மோர்குழம்பு இலக்கண குறிப்பு அறிக. ஆப்ஷன் சி இரு பெயரொட்டு பண்புத்தொகை. வெண்டைக்காய்ன்றது இரு பெயரொட்டு பண்புத்தொகை. மோர் குழம்புங்கிறது நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. கேள்வி 117. தங்க மீன்கள் தண்ணீர் தொட்டி தொகைநிலை தொடர் அறிக. தங்க மீன்கள் தண்ணீர் தொட்டி தொகைநிலை தொடர் அறிக. ஆப்ஷன் சி தங்க மீன்கள்ங்கிறது உவமை தொகை. தண்ணீர் தொட்டி இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. கேள்வி 118. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை? உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை? ஆப்ஷன் பி மோனை எதுகை. கேள்வி 119. பாடு இமில் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது? பாடு இமில் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது? ஆப்ஷன் டி கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். கேள்வி 120. பெரிய மீசை சிரித்தார் வண்ணச் சொல்லுக்கான தொகையின் வகை எது? பெரிய மீசை சிரித்தார் வண்ணச் சொல்லுக்கான தொகையின் வகை எது? ஆப்ஷன் ஏ பண்புத்தொகை. இதே ஃபுல்லாக பெரிய மீசை சிரித்தார் வரைக்கும் நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அது அன்மொழி தொகை. பெரிய மீசை அதாவது பண்பை மட்டும் மறைஞ்சு வரனால அதுக்கு பேர் பண்புத்தொகை. கேள்வி 121. மா அல் இலக்கண குறிப்பு தருக. மா அல் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ செய்யுளிசை அளபடை. கேள்வி 122. அந்த இடம் காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான் என்ற கவிதை வரிகளின் ஆசிரியர் யார்? அந்த இடம் காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான் என்ற கவிதை வரிகளின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் பி அப்துல் ரஹ்மான். கேள்வி 123. எழுகதிர் கீரி பாம்பு பூங்குழல் வந்தால் சரியான தொகை வகைகளை தேர்ந்தெடு. எழுகதிர் கீரி பாம்பு பூங்குழல் வந்தால் சரியான தொகை வகைகளை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி எழுகதிர் வினைத்தொகை, கீரியும் பாம்பும் உம்மைத்தொகை, பூங்குழல் வந்தால் அது அன்மொழி தொகை. கேள்வி 124. மலை வாழ்வார் முத்துப்பல் சரியான தொகை வகைகளை தேர்ந்தெடு. மலை வாழ்வார் முத்துப்பல் சரியான தொகை வகைகளை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ ஏழாம் வேற்றுமை தொகை உவமை தொகை. கேள்வி 125. பூ உண்டு ஆனால் கண்ணிற்கு காட்சி தராமல் காண்பதற்கு அரியனவாய் இருக்கும் மலர்கள் எவை? பூ உண்டு ஆனால் கண்ணிற்கு காட்சி தராமல் காண்பதற்கு அரியனவாய் இருக்கும் மலர்கள் எவை? ஆப்ஷன் ஏ ஆலமலர் பலாமலர். இது மலர். கேள்வி 126. பூ உண்டு பெயர் உண்டு ஆனால் இதுதான் அது என்று அறிய இயலாது உள்ள நிலையில் இருக்கும் மலர்கள் எவை? பூ உண்டு பெயர் உண்டு ஆனால் இதுதான் அது என்று அறிய இயலாது உள்ள நிலையில் இருக்கும் மலர்கள் எவை? சுள்ளி மலர் பாங்கர் மலர். கேள்வி 127. அகவிதழ் முதலிய உறுப்புகள் இருந்து அவை புறத்தே காட்சிப்படாமல் உள்ளேயே பொதிந்திருக்கும் மலர்கள் எவை? அகவிதழ் முதலிய உறுப்புகள் இருந்து அவை புறத்தே காட்சிப்படாமல் உள்ளேயே பொதிந்திருக்கும் மலர்கள் எவை?
ஆப்ஷன் சி அத்தி, ஆலம், கொளிஞ்சி, பலா. கேள்வி 128. மக்கள் விருப்பில் இடம்பெறா மலர்கள் எவை? மக்கள் விருப்பில் இடம்பெறா மலர்கள் எவை? ஆப்ஷன் டி நெருஞ்சி, எருக்கு, பூளை, ஊமத்தம். கேள்வி 129. பின்வருவனவற்றுள் இனிப்பான பூ எது? பின்வருவனவற்றுள் இனிப்பான பூ எது? ஆப்ஷன் ஏ இலுப்பைப்பூ. கேள்வி 130. குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றும் பூ எது? குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றும் பூ எது? ஆப்ஷன் பி பாதிரிப்பூ. கேள்வி 131. பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து அரிசி தோன்றும் மலர் எது? பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து அரிசி தோன்றும் மலர் எது? ஆப்ஷன் சி மூங்கில் பூ. கேள்வி 132. கரடிகள் மரத்தின் மீது பறித்து உண்ணும் ஏறி பறித்து உண்ணும் பூ எது? கரடிகள் மரத்தின் மீது ஏறி பறித்து உண்ணும் பூ எது? ஆப்ஷன் ஏ இலுப்பைப்பூ. கேள்வி 133. மலர்களை பற்றிய அரிய இலக்கிய செய்திகளை கூறியவர் யார்? மலர்களை பற்றிய அரிய இலக்கிய செய்திகளை கூறியவர் யார்? ஆப்ஷன் பி கோவை இளஞ்சேரன். கேள்வி 134. அரிய மலர் இலக்கண குறிப்பு தருக. அரிய மலர் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் பி குறிப்பு பெயரெச்சம். கேள்வி 135. கலை சொல் அறிவோம். ஸ்டோம் புயல், டோர்னடோ சூறாவளி, டெம்பெஸ்ட் பெருங்காற்று, லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று, சீ பிரீஸ் கடற்காற்று, வைல்ட் விண்ட் சுழல் காற்று. கேள்வி 136. நூல்களையும் நூல் ஆசிரியர்களையும் பொறுத்துக. குயில் பாட்டு பாரதியார், அதோ அந்த பறவை போல முகமது அலி, உலகின் மிகச்சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன். குயில் பாட்டு பாரதியார், அதோ அந்த பறவை போல சா முகமது அலி, உலகின் மிகச்சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன். அவ்வளோதான். 136 கேள்விகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.